ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் புளிக்கறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், சீரகம், சோம்பு சேர்த்து இடித்து வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டணும். மசாலா தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா இப்படி தளன்னு கொதிக்கணும். இன்றைக்கி நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாங்க. இதில் மீன் உடையக்கூடாது, மசாலா தீஞ்சிடக்கூடாது. இது ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம மெயினாக பார்த்துக்கணுங்க. மீனெல்லாம் மசாலாக்குள்ளே போட்டதுக்கப்புறமா ரெண்டு கருவேப்பிலை அதுக்குள்ளே போட்டு மீனை நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இந்த மீன் ஆவிலேயே வேகணும். மீனை ரெண்டு சைடும் இதே மாதிரி வேக வச்சுக்கலாங்க. மீனை திருப்பி போடும்போது உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரண்டி போட்டு கிண்டாமல் இது மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.